إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. எல்லா புகழ்ச்சிகளும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானது, தனித்துவமானது. அவனுடைய அன்பு கிருபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்தவர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று வேண்டிக்கொண்டு பின்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவுகளிலும் மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் பாடமாக பார்த்து வருகிற அந்த தொடரில் சென்ற வாரம் அகீதா, ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை, நான் முஸ்லீம் என்றால் நான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற படித்தரத்தில், அல்லாஹ்வுக்கான வணக்கம் செலுத்த வேண்டும் என்கிற படித்தரத்தில் இரண்டாவது தரத்தில் இருக்கிற நோன்பு என்கிற ஒரு அமல் அல்லாஹோடு சம்பந்தப்பட்டது என்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போல் இந்த வாரம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சில செய்திகளை கேள்வி கணக்கியலாக தொடுத்து அதற்கு பதிலாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை பாடம் புகட்டுவார்கள். அப்படி பாடம் புகட்டுகிற ஒரு அமலைத்தான் நானும் நீங்களும் செய்து கொண்டு அமர்ந்திருக்கிறோம். இருந்தாலும் இதுவும் இன்னும் கொஞ்சம் நானும் நீங்களும் இந்த அமலை அதிகமாக செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையலாம் என்கிற அடிப்படையில் இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொல்லுகிற செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலாமா எம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு பாவத்தை அழிக்கின்ற ஒன்றை சொல்லித்தரட்டுமா? வயர்ஃபஉ பிஹி தரஜாத். அதே போல நான் சொல்லித்தருகிற அந்த ஒரு காரியம் பாவத்தை அழிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய தரஜாக்களை, அந்தஸ்துகளையும் உயர்த்தும். ஒரு அமல் செய்ய வேண்டும், அந்த அமலை நீங்கள் செய்தால் உங்களுக்கு 2 விதமான நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். ஒரு அமலில் 2 விதமான ஜஸாக்களை அல்லாஹ் வழங்குகிறான். அதில் முதலாவது நாங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதும், 2வது இன்னொரு நன்மையை அல்லாஹ் தருவதும். இருக்கிற பாவம் குறையுது, நன்மை கூடுது. அப்போ அல்லாஹுடைய அதிருப்தி குறைகிறது, அல்லாஹுடைய விருப்பம், ரஹ்மத்து என் மீதும் உங்கள் மீதும் அதிகரிக்கக்கூடியதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் சொல்ல, காலு பலாயா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே அதைத்தான் சொல்லித்தாங்க, எங்களுக்கு அதுதான் தேவை அல்லாஹுடைய தூதரே. ஒரு பாவம், நாங்கள் செஞ்ச பாவம் இல்லாமல் போகுது, தௌபா செய்கிறது என்பது வேறு, யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னின்னு கேட்குறது அது வேறு, அதல்ல. இது தௌபா கேட்காமல், யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னின்னு கேட்காமல் அல்லாஹ் தருகிற அந்தஸ்துகள். இதை மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை சொல்லி கொடுத்தார்கள். அதில் ஒன்று, இந்த அமலை செய்தால் தானாக பாவத்தை இல்லாமாக்குவான், நன்மையை தருவான். அந்த அளவுக்கு இந்த அமலில் அல்லாஹ் சிறப்பை வச்சிருக்கிறான். அது என்ன அமலாக இருக்கும்னு நம்ம யோசிச்சிருக்கிறோம். அது என்னவா இருக்கும்? தொழுகிறோம், தௌபா கேட்குறோம், தௌபா கேட்காம ஒரு பாவம் மன்னிக்கப்படுமா? கேட்காம ஒன்று கிடைக்குமா என்றால் கேட்காம கிடைக்கும், ஆனால் செஞ்சால் தான் கிடைக்கும். கேட்காம கிடைக்கிறதுக்கும் என்ன ஒரு ஆள் இப்படி ஆள் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு கொண்டு கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம கேட்குற கஷ்டமாக இருக்குன்றோம், கொண்டு தராங்க. சில ஆக்களை நம்ம இனம் காணுவோம், பாடுறாப்பா இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறார், நம்ம தேடி போய் கொடுக்குறது. இது அல்லாஹ் தேடி வந்து நமக்கு தருகிறான். நான் உங்களோட பாவத்தை மன்னிச்சு நன்மையை தரேன், ஒன்று வேலை செய்யுங்க நல்லா சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இஸ்பாகுல் உலுவை பரிபூர்ணப்படுத்துறது, அலல் மகாரிஹி வகஸ்ரத்துல் ஹுதா. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விளங்கப்படுத்தும் போது உலுவை பரிபூரணமாக செய்ய வேண்டும். தொழுவைக்கு முன்னாடி செய்கிற உலு இருக்குல்ல, இந்த உலுவை அவசரம் இல்லாமல், அறகுறை இல்லாமல், கொஞ்சத்தை கழுவி கொஞ்சத்தை கழுவாமல், இப்படி இல்லாமல் அந்த மூட்டுகள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களும் முழுமையாக யார் கழுவிக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நன்மையை கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அதே போல் வகஸ்ரத்துல் ஹுதா இலல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுக்கு அதிகமான எட்டுக்கள் வச்சு நடந்து வர மனுஷன். ரசூலுல்லாஹ் அதை சொல்கிறாங்க, ஒன்று உலுவை சரியாக செய்கிறது உலுவை,
ரெண்டாவது சொல்லுகிறார்கள், அதிகமாக பள்ளிக்கு தொலைவாரவங்கன்றது ஆசை ஊட்டுகிறது. அதிகமாக யார் காலடி எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கும் இது அந்தஸ்து கிடைக்குது என்றால், வீட்டில் தொழாமல் பள்ளியின் பக்கம் வாருங்கள் என்கிற செய்தியையும் இது வேறொரு பக்கத்தால் நமக்கு விளங்கப்படுத்துகிறது. வீட்டில் தொழுதா உங்களுக்கு கிடைக்காது, பள்ளிக்கு நீங்கள் வாருங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிற ஒரு ஆணித்தரமான செய்தியாகவும் இதை செஞ்சு கொள்ள வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வந்திலாரு சலாத்தி பாத சலாத், மூன்றாவது விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறார்கள்? ஒரு தொழுகையில் இருந்து இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிறது. ஒரு மனுஷன் மகரிப் தொழுகிறார், சரி இன்னொரு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, இஷாவையும் தொழிட்டு போயிடுமே பள்ளியில் உட்கார்ந்து தஸ்பீகள் செஞ்சுக்கிட்டு அனாவசிய வார்த்தைகளை குறைத்து அல்லாஹ்வுடனான நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்றால், ஒரு தொழுகையிலிருந்து மறு தொழுகை எதிர்பார்க்கிறவருக்கும் அல்லாஹு தாலா இப்படியான நன்மையை வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதாலிக்கும் ரிபாத் என்று அல்லாஹ் சொன்னார்கள். இதுதான் அந்த பொக்கிஷம் என்றார்கள். இதுதான் அந்த விடயம் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அன்புக்குரியவர்களே, நமக்கு காத்திருக்கிற தொழுகை, நம்ம அந்த தொழுகைக்காக செய்கிற உது, அந்த தொழுகைக்காக வர்றது, இந்த மூன்றுக்கும் பொருத்தமான பொதுவானது தொழுகை. தொழுதா நண்பனுங்க அல்லாஹ் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை. தொழுதா நண்பன் சொன்னார்கள் அந்த ஹதீஸில், அது வேறொரு விஷயம். தொழுகையாளிகள் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு ஹதீஸ் பேசலை. இந்த ஹதீஸ் தொழுகை என்கிற ஒரு அமலுக்காக நாங்கள் முன்னாயத்தமாக செய்கிற சில விஷயங்கள். தொழுகை தான், அதற்காக சில முன்னாயத்தம், அதுக்காக நேரத்தோட வர வேணும், இக்காம சொல்ல முன்னாடி பள்ளிக்கு வர வேணும், பள்ளிக்கு வந்து நம்ம முன்ஸ்பின் சுன்ன தொழுவோம், அல்லது அதுக்காக உது எடுக்க வேணும், பாங்கு கேட்குது என்றோடனே அவனோட மனசு மாறுது. அல்லாஹுடனான தொடர்பு, அல்லாஹ்வை பாங்கு கேட்டுட்டு டக்குன்னு பள்ளிக்கு போகணும், அவனோட உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்குகிறது. அப்போ அந்த மனிதன் டக்குன்னு உழு எடுத்துட்டு போவோம் பள்ளிக்கு. அப்போ நன்மை எதிர்பார்க்கிறான், பள்ளிக்கு போகும்போது எனக்கு நன்மை கிடைக்கும் என்றால், உது எடுத்துட்டு போனால் தான் எனக்கு நன்மை கிடைக்கும் என்றால், அவன் ஒவ்வொரு எட்டுக்களாக வச்சு வாரான் மெதுவாக. அண்ணனை நடக்கிறேன்னு சொல்லுவார் நம்ம பாசையில், இந்த அண்ணனை நடக்க மெதுவாக நடக்கிற மாப்பிள்ளை பொண்ணு நடக்கிற மாதிரி இப்படி மெதுவாக நடக்கிறது. இப்படி அதிக எட்டுக்கள், அதுக்கு ஒரு நன்மையை சொல்ல வேறு மாதிரி சொன்னார்கள். ஒரு எட்டுக்கு ஒரு நன்மையும் மறு எட்டுக்கு ஒரு பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிற, இது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ அதுக்காக வேண்டி எட்டுக்கள் அதிகமாக வைக்கிற கொஞ்சம் பேர் சஹாபாக்கள் இருந்தார்கள். மெதுவார் பள்ளிக்கு மெதுவார், ஆனால் ஜமாத்துடைய டைமுக்கு வந்துடுவாங்க. அப்போ இப்படியான விஷயங்களே அல்லாஹ் அப்படி சொல்கிறார்கள். பள்ளிக்கு தொழுகை என்ற அமலுக்காக இவர் 3 விடயங்கள் உண்டு. டைமுக்கு ரெடியாக வேணும், அவன் முழுமையாக உழு எடுக்க வேணும், அதுக்காக நடந்து வர வேண்டும், அந்த தொழுகையை எதிர்பார்க்கணும். இன்னொரு தொழுகை வராதா, ஒரு விஷயம் கிடைக்குது, இன்னொரு கிடைச்சா நல்லா இருக்குமே, நம்ம யோசிக்கிறதா இல்லையா? இது கிடைச்சிட்டு இதுவும் கிடைச்சா நல்லா இருக்குமே, அவங்களையும் சந்திச்சா நல்லா இருக்குமே, இப்படி நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ, நானும் நீங்களும் மனிதனாக எதை ஆர்வப்படுவோமோ ஆசைப்படுவோமோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஹல் அதுல்லுக்கும் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய சொன்ன 3 விடயங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். நாங்கள் தொழுத இந்த தொழுகையை விட அதிகமாக நாங்கள் இதுக்காக செய்கிற முன்னாயத்தப்படுத்துகிற அந்த படித்தரங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் 3 விதமான அமல்களை சொன்னார்கள். ஒன்று உதுவை சரியாக செய்தல், அதே போல் அதிகமான எட்டுக்களை வைத்து வருதல், பள்ளிக்கு வருதல், மூன்றாவது ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்தல். இந்த 3க்காக வேண்டியும் இது 3 செஞ்சாலே அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், நன்மையை தருகிறான். அன்புக்குரிய இது இலேசான நான் முஸ்லீமில் 421 ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அப்படியான ஒரு பாக்கியம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கத்தக்கன அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என் மீதும் உங்கள் மீதும் அருள் செய்து, என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹ் ரஹ்மத் செய்து, என்னையும் உங்களையும் அல்லாஹுடைய விருப்பத்துக்குரிய அல்லாஹ் புறக்கி எடுத்து, இவ்வளோ பேர் இவ்வளோ நேரத்தில் நம்மளை பள்ளிகளை கடந்து செல்கிற நேரத்தில் கூட அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அங்கங்கே இருந்து புறக்கி எடுத்து, உங்களுக்கு இன்று எனது ரஹ்மத் இருக்கிறது என்று அல்லாஹ் என்னையும் உங்களையும் அனுப்பியதற்கு நானும் நீங்களும் அல்லாஹுக்கு அதிகம் சுக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், நாங்கள் வந்திருக்கிற நோக்கத்துக்கு அல்லாஹு தாலா முழுமையான நன்மையை தருவதற்கும் எல்லாவல்ல அல்லாஹ் போதுமானவன். وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.